hello, welcome to Learn Max Easier. இன்னைக்கு நம்ம இந்த வீடியோவில் பார்க்க போகிறது கிளாஸ் 9th NCERT CBSEல இருக்கக்கூடிய சாப்டர் 10 ஹெரான்ஸ் ஃபார்முலா தான் நம்ம சால்வ் பண்ணிக்கிட்டு வந்துட்டு இருக்கோம். அதில் இன்னைக்கு நம்ம ஃபர்ஸ்ட் எக்ஸசைஸில் 4th ப்ராப்ளம் பார்க்க போகிறோம். ஓகே, ஸோ 4th ப்ராப்ளம் பார்க்கறதுக்கு முன்னாடி நீங்கள் இந்த எக்ஸசைஸில் நம்ம போட்டிருக்க பழைய வீடியோஸ், அதாவது இந்த லெசனுக்குன்னு ஒரு இன்ட்ரொடக்ஷன் போட்டிருப்போம் அது, அண்ட் பாஸ்ட் 3 வீடியோஸ், சம் 1, ப்ராப்ளம் 1, ப்ராப்ளம் 2, ப்ராப்ளம் 3, அது எல்லாமே ப்ரீவியஸாக இந்த பிளேலிஸ்ட்லேயே நம்ம எல்லாத்தையும் சால்வ் பண்ணி வச்சுருப்போம். இந்த நான் சால்வ் பண்ணியிருக்கேன் பார்த்தீங்களா? ஸோ இது எல்லாத்தையும் ஒரு தடவை நீங்கள் பார்த்துட்டு அதுக்கப்புறம் இந்த சம்முக்கு வந்தீங்கன்னா இந்த சம் ஒரு ரொம்ப ஈஸி, சப்ப தூசி சம் சீக்கிரமாக நம்ம தூசி தட்டிட்டு போயிட்டே இருக்கலாம். ஓகே, ஸோ அதை பார்த்துட்டு அதுக்கப்புறம் இங்கே வாங்க, ரொம்ப ஈஸியாக இருக்கும். ஓகே, ஸோ நான் ஆஸ் யூஸ்வலாக சொல்கிற மாதிரி ஃபஸ்ட்டு கொஸ்டினை ஸ்டடி பண்ணிவிட்டு அப்புறம் ஆன்சர் கொடுப்போம். ஃபைண்ட் த ஏரியா ஆஃப் தி ட்ரையாங்கிள். சரிப்பா, ஏரியா ஆஃப் தி ட்ரையாங்கிளை கண்டுபிடி. தெளிவாக கொடுத்துட்டான், வெரி குட், ரொம்ப நன்றி. அடுத்து two sides of which are 18 cm and 10 cm. சரி, அதானே பார்த்தேன். எங்க ஃபர்ஸ்ட்ல ஈஸியாக கொஸ்டினை கொடுத்துட்டேன், அப்புறம் என்ன ட்விஸ்ட் இல்லையேன்னு பார்த்தேன். இந்த இருக்கு ட்விஸ்ட். ரெண்டு சைடை கொடுத்துருக்கான். டூ சைட்ஸ் ஆஃப் விச் ஆர் 18 cm and 10 cm and the perimeter is 42 cm. ஸோ என்ன கொடுத்துருக்கான்? ட்ரையாங்கிளுக்கு 3 சைடு உண்டு இல்லை, அந்த 3ல் 2 மட்டும் கொடுத்துருக்கான், இன்னொன்று கொடுக்கல. அதுக்கு பதில் என்ன கொடுத்துருக்கான்? பெரிமீட்டர் வந்து 42 சென்டிமீட்டர். அதுக்கு பதில் என்னது? பெரிமீட்டர் வந்து 42 சென்டிமீட்டர்னு கொடுத்துட்டான். நம்ம இந்த டேட்டா வச்சு தேர்டு சைடை கண்டுபிடிச்சதுக்கு அப்புறம் நம்ம என்ன கண்டுபிடிக்கணும்? ஏரியா ஆஃப் தி ட்ரையாங்கிளை கண்டுபிடிக்கணும் யூசிங் ஹெரான்ஸ் ஃபார்முலா. போட்டுடலாமா? ரைட். கிவன் லெட் ஏ ஈக்குவல் டு என்ன எடுத்துக்கிறேன்? ஃபர்ஸ்ட் சைடு என்ன கொடுத்துருக்கான்? 18 சென்டிமீட்டர் அண்ட் பி ஈக்குவல் டு என்னது? 10 சென்டிமீட்டர். ஸோ இன்னொரு சைடு எனக்கு தெரியாது, சி கொடுக்கல, ரைட். அண்ட் செகண்ட் ஒன் என்ன கொடுத்துருக்கான்? பெரிமீட்டர், பி தான் பெரிமீட்டர் நம்ம டினோட் பண்ணுவோம், விச் இஸ் 42 சென்டிமீட்டர். டு ஃபைண்ட் என்ன நம்ம ஆக்சுவலி கண்டுபிடிக்கணும்? டு ஃபைண்ட் ஏரியா ஆஃப் ட்ரையாங்கிள். ஏரியா ஆஃப் ட்ரையாங்கிளை தான் நம்ம என்ன பண்ணணும்? ஐடென்டிஃபை பண்ணணும். நவ் சொல்யூஷன். ஸோ ஃபர்ஸ்ட் இந்த சி நான் கண்டுபிடிக்கிறேன். எப்படி கண்டுபிடிப்பேன்? பெரிமீட்டர் கொடுத்துட்டான், சரியா? ஸோ அப்போ பெரிமீட்டருக்கு ஃபார்முலா என்னது? 3 சைடே ஆட் பண்ணணும் ட்ரையாங்கிள், அவ்வளோதான் பெரிமீட்டர் ஃபார்முலா. 3 சைடுனா என்னது? இப்போ சைடு 1 ஏன்னு எடுத்துக்கிறேன், சைடு 2 பி, சைடு 3 என்னது? சின்னு லென்த்தில் எடுத்துக்கிறேன். ஓகே, ஸோ இப்போ பெரிமீட்டர் வேல்யூ என்னது? 42 சென்டிமீட்டர். சப்ஸ்டியூட் பண்ணுங்க. அடுத்து ஏ வேல்யூ என்னது? 18 சென்டிமீட்டர். சப்ஸ்டியூட் பண்ணுங்க. அடுத்து பி வேல்யூ என்னது? 10. அவ்வளோதான், அழகாக முடிஞ்சிச்சு, நம்மளுக்கு கிடைச்சிருச்சு ஆன்சர். ரைட். 42 இஸ் ஈக்குவல் டு 18 + 10 என்னது? 28 இஸ் ஈக்குவல் டு, சாரி, ப்ளஸ் சி. இப்போ எனக்கு என்ன வேணும்? சி வேணும். சி இஸ் ஈக்குவல் டு, இங்கிட்ட என்ன இருக்கு? ஆல்ரெடி 42. இங்கே இருக்கிற 28 அங்கிட்டு மூவ் ஆகுது அப்படிங்கிறத நம்ம யூஸ்வலாக படித்தோம். அதான் ஆக்சுவலி மெக்கானிசம் அது இல்லை, அதுக்கு நான் தனியாக ஒரு வீடியோ நான் போடுறேன். ஓகே, ஸோ அப்போ அங்கிட்டு போகிறப்ப என்ன ஆகும்? -28 இம்ப்ளைஸ். அப்போ சியோட வேல்யூ என்ன கிடைக்கும் நம்மளுக்கு? 42லேருந்து 28 போச்சுன்னா எவ்வளோ? 14, கரெக்டாக? ஸோ சி வேல்யூ எவ்வளோ? 14 மீட்டரா சென்டிமீட்டரா? சென்டிமீட்டர். ஓகே, அப்போ சி வேல்யூ கிடைச்சிருச்சு. அவ்வளோதானே, சால்வ் பண்ணிடலாமா? அவ்வளோதான், முடிஞ்சிச்சு. அப்போ தேர்ஃபோர் ஏரியா ஆஃப் ட்ரையாங்கிள் என்னது? ஸ்கொயர் ரூட் ஆஃப் எஸ் இன்டூ எஸ் மைனஸ் ஏ இன்டூ எஸ் மைனஸ் பி இன்டூ எஸ் மைனஸ் சி. எஸ் வேல்யூ என்னது? ஏ பிளஸ் பி பிளஸ் சி பை 2. இந்த ஏ பிளஸ் பி பிளஸ் சி தான் என்னது? பி. ஏன்னா அவன் பி வேல்யூ கொடுத்துட்டான், நம்ம ஆட் பண்ணிட்டு இருக்க தேவையில்லை. ஓகே, ஸோ அப்போ நம்ம அதையே போட்டுடலாம். பி வேல்யூ என்னது? 42/2. ஆன்சர் எவ்வளோ? 21. ரைட்டா? அப்போ எஸ்ஸோட வேல்யூ என்ன வருது? 21 சென்டிமீட்டர். ஃபார்முலா தேவைப்படுற எஸ்ஸை கண்டுபிடிச்சிட்டு அடுத்து என்ன வேணும்? எஸ் மைனஸ் ஏ வேணும், எஸ் மைனஸ் பி, எஸ் மைனஸ் சி. வரிசையாக போட்டுடலாமா? எஸ் மைனஸ் ஏ, எஸ் வேல்யூ என்னது? 21. ஏ வேல்யூ என்னது? 18. அடுத்து எஸ் மைனஸ் பி, 21 minus b value 10. அடுத்து s minus c. s minus c என்னது? 21 minus c value தான் அப்போ கண்டுபிடிச்சிருக்கோம்ல, 14.
ஸோ அப்போ எஸ் மைனஸ் ஏ 21 இருந்து 18 போச்சுன்னா எவ்வளோ 3. அடுத்து எஸ் மைனஸ் பி 21 10 போச்சுன்னா எவ்வளோ 11. அடுத்து எஸ் மைனஸ் சி 21 14 போச்சுன்னா 7. ஓகே, ஸோ இதுதான் வேல்யூ. அப்போ அடுத்து என்ன கிடைச்சிச்சு, எஸ் மைனஸ் ஏ கிடைச்சிருச்சு, எஸ் மைனஸ் பி, எஸ் மைனஸ் சி. ஃபார்முலா சப்ஸ்டியூட் பண்ணுங்க. ஸ்கொயர் ரூட் ஆஃப் எஸ், எஸ் என்னது 21, எஸ் மைனஸ் ஏ என்னது 3, எஸ் மைனஸ் பி 11, எஸ் மைனஸ் சி 7. இப்போ இந்த 21 நம்ம எப்படி எழுதலாம், 21 3 into 7 எழுதலாமா, 21 தானே. ஸோ அப்போ இதுக்கு பதிலாக நான் எழுதுறேன் 3 into 7. அடுத்து இருக்கிற 3 நான் அப்படி எழுதிக்கிறேன் into 11 into 7. இப்போ இந்த 3க்கும் இந்த 3க்கும் என்ன பண்ணுறேன், ஒரு 3 நான் வெளியே எடுக்கிறேன் into இந்த ஒரு 7 அண்ட் இந்த ஒரு 7 மல்டிப்ளைல இருக்குல்ல. ஸோ அப்போ அதுக்கு ஒரு 7 வெளியே வரும். பாக்கி உள்ள என்ன இருக்கு 11. அப்போ ரூட் 11. வாட் இஸ் 3 into 7? 21. ரூட் 11 சென்டிமீட்டர் ஸ்கொயர். ஸோ அப்போ ஏரியா என்னது 21 root 11 centimeter square the answer. Okay, so therefore the area of the triangle is 21 root 11 centimeter square. ஸோ ரொம்ப ஈஸியாக முடிஞ்சது, ஒன்றுமே இல்லை ப்ராப்ளம். ஜஸ்ட் நம்ம என்ன பண்ணோம், சப்ராக்ட் ஆட், அவ்வளோதான். மல்டிப்ளை கூட நம்ம எதுவுமே பண்ணலை, நம்ம அதை என்ன பண்ணிட்டோம், பிரிச்சுட்டோம். இந்த இது என்னது பிரிச்சு 21 3 into 7 மட்டும் பிரிச்சிருக்கோம். ஓகே, ஸோ ரொம்ப ஈஸியாக சப்ப தூசியாக சம்ம முடியுது. அதனால் கொஞ்சம் கான்சென்ட்ரேட் பண்ணி போட்டுங்க, இந்த லெசன் ரொம்ப ஈஸி. அது இல்லாமல் எல்லா வீடியோஸும் நான் சொன்ன மாதிரி முன்னாடிலேருந்து பார்த்துட்டு வந்தீங்கன்னா எல்லாமே ஈஸியாக இருக்கும். ஓகே, ஸோ ரொம்ப பயப்பட வேண்டாம். மேக்ஸ் இஸ் அன் ஈஸியஸ்ட் சப்ஜெக்ட். இன்னும் சொல்லப்போனால் இட் இஸ் அன் ஈஸியஸ்ட் லாங்குவேஜ் ஆஃப் சயின்ஸ். ஓகே, ஸோ அதனால் ஸ்டே டியூன் வித் லேர்ன் மேக்ஸ் ஈஸியர் விச் வில் மேக் யூ டு லேர்ன் மேக்ஸ் ஈஸி. ஓகே, ஸோ ஃபர்தராக இந்த வீடியோஸ்லாம் உங்களுக்கு பிடிச்சதுன்னு கட்டாயம் உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணிக்கோங்க. அண்ட் சப்ஸ்கிரைப் அண்ட் நோட்டிஃபிகேஷன் ஐக்கானையும் press பண்ணிக்கோங்க. Okay, so thank you. Stay tuned with Learn Max Easier for further videos. Thank you.